அரிசி கழுவிய தண்ணீரில் கலந்து 2 வேளை வீதம் 3 நாட்கள் அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும். மக்களே, நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம வந்து அ திப்பிலி, அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு, மிளகு, திப்பிலி நம்ம அந்த 3 காம்பினேஷன் வந்து அற்புதமான காம்பினேஷனு. நல்ல ஒரு சரியான ஒரு தொடர்பு அந்த சுக்கு, மிளகு, திப்பிலிக்கு. அதனால இந்த சுக்கு, மிளகு, திப்பிலிய வந்து தங்களின் அஞ்சறை பெட்டியில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இத வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். இது நம்ம ரசத்திலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மிளகு போடுறோம், சீரகம் போடுறோம், இதெல்லாம் போடுறோம். கூடவே கொஞ்சம் திப்பிலி கூட போடுங்க. ரசத்துல, வீட்ல செய்ற ரசத்துல. ஸோ தானாவே உடல்ல வந்து அதெல்லாம் வந்து ஊறும் உடம்புல. மேற்கொண்டு சொன்ன மாரி இந்த சளி, இருமல், கபம், காய்ச்சல், ஆஸ்துமா இவங்களுக்கெல்லாம் உள்ளவங்களுக்கு வந்து இதுல எப்படியெல்லாம் சொல்லியிருக்குமோ, அதே மாதிரியே செய்து நீங்க சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு குணமாகும். ஐயம் வேண்டாம். சரிங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் எல்லோரும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு, அடியேன் உங்கள் யோக ரத்னா ரவி எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணி, உங்களுக்கெல்லாம் வந்து இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அடியனின் ஆசை. சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் இன்னும் அற்புதமான நிறைய மூலிகைலாம் இருக்கு. எல்லாவற்றையும் வந்து இந்த ஒரு காணொளியிலே நம்ம சொன்னோம் அப்படின்னா, இதோடைய பகுதி வந்து பெருசா போகும். அதனால வந்து சில பேருக்கு வந்து பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க. தள்ளி தள்ளி போயிடுவீங்க. சரிங்களா? அதனாலதான் வந்து இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இன்றைய காணொளி. அடுத்த காணொளியில மீண்டும் உங்களுக்கு வந்து வேற ஒரு அற்புதமான மூலிகை, வேற என்னென்னலாம் சொல்ல முடியுதோ அதெல்லாம் வந்து உங்கள் தேவைக்கு அடியேன் கூற விரும்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து இந்த யோகாவை பத்தி இந்த முன்னுரையாக வந்து அடியனை பத்தி சொல்றேன் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து எதற்குன்னா, யோகாவும் வந்து வாழ்க்கையில வந்து முக்கியம். அது இல்லாம அடியனை வந்து பயிற்சி குடுத்துட்டு இருக்கேன் இல்லைங்களா? நீங்க யாராவது வந்து அடியனை வந்து கைபேசியில எனக்கு கால் பண்ணாதான், நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். எனக்கும் வந்து ஒரு மன திருப்தியா இருக்கும். அட! நம்ம காணொளிய பார்த்துட்டு நம்மள ஒருத்தவங்க கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால உங்களுடைய அழைப்புக்கு அடியேன் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து கால் பண்ணுவீங்களா? நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.